அப்படிதான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, தப்பா குடி போதையில ஒரு பொண்ண கொண்டு வந்துட்டு, அன்னைக்கு நைட்டு அவ கூடயே இருந்துடுறான். அவ வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோயின் தான். ஆனா, அவ வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, இவன் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளயே அங்கருந்து ஓடி போயிடுறா. அதோட நம்ம ஹீரோயின 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா கூடவே ஒரு குழந்தை இருக்கு. ஹீரோயினோட சித்திக்காரையும் தம்பிக்காரனும் இவளோட காசெல்லாம் புடுங்கி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினையும் குழந்தையையும் பாக்குறாங்க. இவங்களுக்கு கன்ஃபார்மா டவுட் ஆகுது, இது வந்து என்னோட பேர குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்டும் எடுத்துடுறாங்க. முதல்ல இதை எதையும் நம்பாம இருந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த நாள் நடந்தது எல்லாமே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் குழந்தையும் பாக்குறதுக்காக நேர்ல போறான். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, சித்திக்காரி ஹீரோயினை வந்து காசுக்காக இன்னொரு கிழவன் கிட்ட வித்துட்டா அப்படின்றது. கரெக்ட் டைம்க்கு போன ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த கிழவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சுட்டு ஹீரோயினை காப்பாத்தி குழந்தையையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். ஆனால் ஹீரோயினோட மனசுல அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ குழந்தைக்காக மட்டும்தான் நம்மளை ஏத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எல்லார் எதிர்க்கையும் ஹீரோயினை அவனோட ஒய்ஃபாவும், அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இவனோட குழந்தைன்றதையும் அறிவிக்கிறான். எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஏன் நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக்கு. அப்பனா வந்துட்டு, நீ என்ன புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, உன்னை பிடிக்காம நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. இதுக்கப்புறமாவது நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணத்துக்கு ஸ்டேஜ்ல போய் நிக்கிறாங்க. கரெக்ட்டா ஹீரோயின் வாமிட் எடுக்குறா. அடடா! அடே, எந்த ஒரு குழந்தையும் நீ வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்துக்க மாட்டியாடா? அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோடயே இந்த டிராமா முடியுது. இந்த மாதிரி நெறைய டிராமாஸ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு உங்க சப்போர்ட்ட குடுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.